إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மிகுந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, குழந்தை செல்வங்களே, அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இரக்கமக்கல்லாஹ். அல்லாஹை பற்றி நினைவு கூறக்கூடிய சபைகள் சொர்க்கத்து பூங்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள். ஆகவே இந்த விடுமுறை நாளில் மகரிப் தொழுகைக்கு பிறகு அல்லாஹையும் அவனது மார்க்கத்தையும் நினைவுறுவதற்காக அமர்ந்திருக்க நமது சபைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்து பூங்காவாக ஆக்கி அருளட்டும் என்ற அழகிய பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நம் வாழ்க்கையில் வெற்றி என்பது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரத்தை நம்மால் இயன்றவரை முழுமையாக பின்பற்றி வாழ்வதும் வெற்றிக்குரிய வாழ்வாக அமையும். நபியின் சுன்னத்துகளில் சுன்னத் என்றால் முதல்ல அது என்னன்னு முதல்ல சொல்லிடுறோம். முதல்ல சுன்னா என்ற வார்த்தைக்கு பொருள் ஒன்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு சொல்வது, இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருவது. இரண்டாவது, அவர்கள் தாமே செய்திருப்பார்கள், அதை பார்த்து நாம் பின்பற்றுவது. அல்லாஹுடைய தூதர் ஒரு காரியத்தை செய்கிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்களோ அதை நாம் பின்பற்றுவது. மூன்றாவது, யாராவது ஒருவர் அல்லாஹுடைய தூதர்கள் முன்பாக செய்திருப்பார்கள், இதுபோன்று நீங்களும் செய்யலாம் என்று அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுப்பது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மூணு தான். இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாகவே செஞ்சுக்கிறது, அதை பார்த்து நம்ம செய்யலாம். இன்னொன்று அல்லாஹுடைய தூதர் இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுவது அல்லது வழிகாட்டுவது. மூன்றாவது, யாராவது ஒருவர் செய்ததை பார்த்து நீங்களும் இது போன்று செய்யலாம் என்று அனுமதி தருவது. இந்த மூன்று தான் சுன்னா, நபி வழி என்பது பொருள். இதுதான் முதல்ல இந்த சுன்னத்னு சொல்கிறாங்கல்ல, அது முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சுன்னத் என்பது நமது பிறப்பு முதல் நம்மளை கஃனில் பொதிஞ்சு கபூர்ட்டில் வச்சு அடக்கம் பண்ணி துவா செஞ்சுட்டு வெளியேறாங்கல்ல, அது வரைக்கும் இருக்குது சுன்னத் என்பது. இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி தேர்ந்தெடுப்பதிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பதிலிருந்தே நபி வழி ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு மணமகன் ஒரு மணப்பெண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பது, ஒரு மணப்பெண் ஒரு மணமகனை எப்படி தேர்ந்தெடுப்பது, இரண்டுக்கும் ஒரே தான். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அழகு, செல்வம், பாரம்பரியம், மார்க்கம். அழகு, செல்வம், பாரம்பரியம், அதாவது குடும்ப பின்னணி, பெரிய குடும்ப பின்னணி, அல்லது மார்க்கம். இந்த 4ற்காகவும் ஒரு ஆண் பெண்ணை பார்க்கிறான், பெண் அல்லது ஆணையை தேடுகிறான் திருமணத்திற்காக என்றால், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தீனுக்காக இந்த பெண்ணிட்ட மார்க்கம் இருக்கு என்று நீங்கள் தேர்ந்தெடுப்பது தான் உங்களில் சிறந்தது. இதுதான் நபின்னு சொன்னான். சொன்னது எங்கே ஆரம்பிக்குது? ஆண் பெண் தேர்ந்தெடுப்பது. அதுக்காக அழகான தேர்ந்தெடுப்பதோ செல்வத்தை தேர்ந்தெடுப்பதோ தவறு கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா தீன் தான். ஏன்னா அழகு கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும், அல்லது ஒரு சின்ன விபத்து நடந்தால் அழகு காணாமல் போயிடும், அல்லது வீட்டில் ஒரு கஷ்டமான சூழல் வந்தால் அந்த கவலையிலே உடம்பு முகம்லாம் பொலிவே போயிடும். யதார்த்தம் நான் பேசுவது. அதுபோல் செல்வம் என்பது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டலாம், ஒரு நோய் நொடி வந்துடலாம், அதுக்காக பெரும் செலவை ஆகிடலாம் இல்லையா? யாருக்காவது கடனாக கொடுத்துட்டு திருப்பி வராமல் ஏமாற்றப்பட்டுலாம். ஏதோ வகையில் செல்வம் நம்ம விட்டு போயிடும். அந்த செல்வம் நிரந்தரம் இல்லை. பாரம்பரியம் என்பது ஏப்பா இன்னாரின் குடும்பம் என்று சொல்லலாம். அந்த குடும்பத்தை யாரோ ஒரு பின்னாடி ஒரு தவறு செய்தால் இந்த குடும்பமா என்று சொல்வார்கள். யாரோ ஒருத்தர் தவறு செய்வதற்கு அந்த பொண்ணு தப்பு செஞ்சுருக்காது, அந்த மணப்பையனும் செஞ்சுருக்க மாட்டான். குடும்பத்தை யாராவது பண்ணுற அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்க, அந்த குடும்பத்தில் மாப்பிள்ளையே பார்ப்பீங்க என்ன செய்வாங்க. ஆக இந்த 3மே காணாமல் போயிடும். 3மே. ஆனால் தீன், அல்லாஹுடைய மார்க்கம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கும் என்று சொன்னால் அது அவர்களை இறைவழியின் பக்கம் எடுத்து சொல்லும். அது நிரந்தரமானது. ஆகவே தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் மணமகனையோ மணப்பகலை தேர்ந்தெடுப்பதுன்னு சொன்னால் அழகு, செல்வம், பாரம்பரியத்திலே சிறந்து இதை விட தீனுக்காக தேர்ந்தெடுங்கள். இது சுன்னத்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்? மணமகன் மணமகள் தேர்விலிருந்தே என்ன செய்து ஆரம்பமாகிறது. பின்னர் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்பதிலும் இஸ்லாம் என்ன செய்யுது, நபி வழி இருக்கிறது. அது முதல்ல பெண் ஆண் நேரில் தான் பார்க்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்கறது இருக்குல்ல. இப்போல்லாம் ஸ்னாப் ஷாட்டில் யாரை வேணாலும் அழகாக காட்டும். ஸ்னாப் ஷாட்டில் அப்படியே தேவதை மாதிரி காட்டிலாம் இவனை உலகத்தில் இப்படி மாப்பிள்ளை கிடைக்காத அளவுக்கு இங்கே காமிச்சிடலாம் ஃபோட்டோஸில். அப்படிலாம் இல்லை. ஆகவே தான் பெண்ணும் ஆணும் நேரில் பார்ப்பது. ஏன்னா சில நேரங்களில் நிறைய பெண்ணை தேடிட்டு இருக்கிற சூழ்நிலை வரும்போது சட்டு நேரில் பார்த்தா பிடிச்சிடும், அதோடு நினைச்சிடுவாங்க, பெண் பார்க்கும் படத்தை விட்டுருவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பேரும் பார்த்து திருப்தி அடைவதை இஸ்லாம் நேரடியாக கட்டாயமாக்கியிருக்கு. அதனால தான் கடந்த ஃபோட்டோ வச்சு பார்க்குறாங்களே. என்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரங்களில் நான் ஃபோட்டோவை பார்த்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஆணும் சொல்லுவாங்க, பெண்ணும் சொல்லுவாங்க. ஃபோட்டோவில் மேக்கப்லாம் அடித்து கொண்டு வந்துடலாம். இது இயல்பு. இதுதான், இப்படி தான்ப்பா உனக்கு விருப்பம் வந்தால் நீ மாப்பிள்ளையை சம்மதி, நீ தான் பெண்ணை சம்மதிச்சுக்க, முடிஞ்சு. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அப்புறம் நபி வழியில் முக்கியமானது, சம்மதித்த பிறகு பெண் தான் மகர் தொகை கேட்கணும். பெண் தான், என்னை நீ மனமுடித்து கொள்வதென்றால் எனக்கு எதை மகராக தருவாய் அப்படின்னு பெண்ணு தான் திருமணம். எவர் தருவாய்ன்னு அவர்கிட்ட கேட்குறதில்ல, எனக்கு இன்னென்ன வேணும் என்று பெண் கேட்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இங்கே என்ன நடக்குது? ஆனால் சமூகத்தில் தலைகள் நடக்கும். இஸ்லாத்துக்கு அது எந்த சம்பந்தம் கிடையாது. 10 லட்சம் பெண்கள் ஹிஜாப் போட்டுக்கிட்டு 10 லட்சம் ஆலிம்சாவாக உட்கார்ந்து இந்த கல்யாணத்தில் தான் கல்யாணம் கசக்கி மூஞ்சில் எறியப்படும். உலகத்தில் ஆலிம்சாலாம் உட்கார்ந்து இந்த கல்யாணம் திருட்டு கல்யாணம், பெண் வீட்டில் வாங்கினால் திருட்டு கல்யாணம். குர்ஆன் அல்ல வாத்து நிசா சதுக்காத்த என்ன நேலா, பெண்ணுக்கு அவருடைய மனக்கொடையை மனமு கொடுத்து விடுங்கள். யார் கொடுக்கணுமா? ஆண் மகன் கொடுக்கணும். எந்த அளவுக்கு திருக்குறான் வசனம் போதுன்னு கேட்டால், அவளுக்கு ஒரு பொற்குவியலையே கொடுத்தாலும் திருப்பி கேட்காது. பொற்குவியலே வேணாலும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பெண்ணுக்கு தகுதி இருக்குது. திருமண வாழ்வில் அவள் செய்யக்கூடிய தியாகம் இருக்குல்ல, அதுக்கு தகுதி இருக்குது. நல்லா கவனிச்சுடுங்க. பெண்கள் தான் கவனிக்கணும். நீங்கள் என்ன நினச்சிங்க, நம்ம ஐயோ பொம்பளை பிள்ளைய வச்சுட்டோமே என்ன சேர்ந்து கவலையே படக்கூடாது. அல்லாஹ்வை நம்புனா நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் வீடுகளுக்கு அல்லாஹ் தான் வழிகாட்டுவான். நீங்களே உங்களை பலகீனமாக்கிக்கிட்டு எப்படின்னு சொல்லி பிரமத கலாச்சாரத்தில் போய் சேர்ந்தால், யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றி அவரும் அவர்களுக்கு ஒப்பானவர்களே தான். பிற சமூகத்திலிருந்து கல்யாணம் திருமணம் காப்பி அடிக்கப்பட்டிருக்கு. இஸ்லாம் பெண்ணைத்தான் கேட்க சொல்லி, எவ்வளோ வேணும் நீ திருமானி. அப்போ ஒருவேளை அந்த பையன் சொல்லலாம்,
என்னால் இவ்வளோ கொடுக்க முடியாது என்றே இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் சம்மதிக்கிறீங்களா என்று கேட்டால் அந்த பெண் விட்டு கொடுத்தால் அதற்கு தடை இல்லை. சிலர் பையனை பிடிச்சிருக்கும், நல்ல உழைப்பாளியாக இருப்பார், நல்ல தொழிலாளியாக இருப்பார், ஆனால் மகர் பெருசாக கொடுக்க முடியாத சக்தி இல்லாமல் இருக்கும். அதுபோன்ற நிலைகளில் பெண் இல்லை, நீங்கள் கொடுக்குற மகரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா எந்த தடையும் இல்லை. அதே போல் அடுத்தால பெண்ணினுடைய வழி, பெண்ணுடைய பொறுப்பாளர் இருந்து செய்யணும். தந்தை இல்லாத பட்சத்தில் இரத்த சம்பந்தம் நெருங்கிய உறவோடு இருந்தால் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். இது மார்க்க சட்டம், நபி வழி. திருமண விருந்து என்பது பெண் வீட்டார் கொடுக்கக்கூடாது. அந்த திருமண விருந்தை ஆண்மகன் தான் வழங்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் திருமணமான மறுநாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாங்க. ஃபஜ்ர் தொழுகையில் வந்து நிற்கிறாங்க. அப்போது பொதுவாக உங்களுக்கு தான் தெரியும் தானே, புது மாப்பிள்ளைனாலே ஒரு கலையாக தான் இருப்பார். அவர் ஆடையில் கொஞ்சம் அழகான மாற்றங்கள் இருக்குது. அல்லாஹுடைய தூதர் அப்துல் ரஹ்மான், என்ன உங்களுக்கு உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸில் எல்லாம் வாசனை வருது, சட்டையெல்லாம் இது பூசிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர், நேற்று எனக்கு நிக்கா நடந்தது. உடனே என்ன கேட்டாங்க, நீங்கள் மகராக எதை கொடுத்தீர்கள்? முதல் கேள்வி என்னது, எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்கல. நம்ம எப்படி கேட்போம், நிக்கா ஆகிட்டுனா பொண்ணு வீடாக இருந்தால் எவ்வளோ போட்டிங்கன்னு கேட்டுக்கிடுவோம், மாப்பிள்ளை வீடாக இருந்தால் எவ்வளவு அப்படி மாற்றி கேட்குறாங்களா? எது இழிவான செயல், அது இழிவான அவமானமான செயல். ஆணுக்குள்ள அழகு அது இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் ஆணை பற்றி சொல்லும் பொழுது, பெண்ணை விட ஆணை ஒருபடி நாமே மேன்மையாக வைத்தோம். ஏன் தெரியுமா? நீ சம்பாதித்தவற்றில் அவளுக்கு செலவழிக்கிறாய். அவன் தான் மகரில் இருந்தே என்ன செய்யணும், ஆண்மகன் பெண்ணுக்கு கையில் அவன் தான் கொடுக்கணும், அவன் வாங்கிறதில்ல. அப்போ அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் நபிக்கு மகர் கொடுத்தீங்களா? என்ன மகர் கொடுத்தீங்க? பேரித்தம்பளத்தின் தங்கம் விதை அளவு தங்கத்தை கொடுத்தேன்னாங்க. அப்படி என்றால் நீங்கள் ஆட்டை அறுத்து வலிமாக வந்து கொடுப்பீராக. சொன்னது யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. பொண்டாட்டி வீட்டிலே வாங்கி திம்பீராக அப்படின்னு சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இங்கே எல்லாம் தலைகீழ, எல்லாமே தலைகீழ. என்ன நினைக்கணும், ஐயோ நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை கிடையாது. நீங்களாம் உறுதியாக மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காது. அவன் லோலோன்னு அலைய வேண்டியதான். அவனுங்க இவனை தலைப்பாக கட்டிட்டு சுத்த வேண்டிதான். தலைகள்னாலும் பொண்ணு கிடைக்காது. அந்த நிலையை யார் உருவாக்கணும்னா, நீங்கள் மார்க்கம் தெரிஞ்சு உறுதியாக இருக்கணும். நீங்கள் பிற மதத்தை பார்த்து பயப்படுறீங்க, ஐயோ பிள்ளை வாழ்க்கை போய் ஒன்றும் போகாது. அவன் தான் கிறுக்கு போயாமல் அலையப்பான், தானாக ஓடி வந்துடுவான். அப்போ உழைப்பான், திருமணத்துக்கு முன்பே உழைக்க ஆரம்பிப்பான். நிறைய பேர் என்ன செய்கிறான், இப்போ பெண் வீட்டில் வாங்குறதுனால படித்து முடித்தவொடனே மாப்பிள்ளையாக மாறிடுறான். வேலைக்கே போகிறது கிடையாது. அவங்க நல்லா படிச்சிருக்காங்கல்ல, சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி, வேலைக்கு முன்னாடியே கல்யாணம் பேசி பெரிய தொகையை பேசி, அப்புறம் பொண்டாட்டி வீட்டில் வந்து நகையை இறக்கி வச்சு கடையை வச்சுட்டு உட்காந்துருப்பான். இப்படிலாம் நடக்கா இல்லையா? சொல்லிகிட்டே வாரம் பாருங்கள். இங்கெல்லாம் நபி வழி அடிபட்டது, நம்ம வாழ்க்கையில் அபிவிருத்தி இல்லாமல் போன காரணம் என்ன? ஏன் தடுத்துலையும் பிடிச்சிருக்கு? எல்லா காரணம்னா அல்லாஹ் சொன்னபடி நடக்கலை, தூதர் வழிகாட்டுதபடி நடக்கலை. நாமளாக முஸ்லீம் நினச்சிக்கிட்டு ஊர் ஒரு கட்டு வச்சுருக்க, சொந்த பந்தங்கள் செய்கிறத பார்த்துட்டு இதுதான் இஸ்லாம் நினச்சிருக்கோம். அது தப்பு, சுன்னத்தை அடிபட்டு போயிட்டு. எடுத்தால திருமணத்திற்கு முன்பாக ஆண் பெண் இல்வாழ்க்கையில் செய்வதற்கு முன்பாக நபின்னு சொன்னார். நம்ம பிள்ளைகள் தரதலியாக சமயத்தில் பிறக்கும். அது காரணம் என்ன தெரியுமா? சந்ததிகளை சைத்தானை தீங்கிய விட்டும் ஆண் பெண் சேருவதற்கு முன்னாடியே துவா இருக்குது. மணமகளுடைய முன்னெற்றி முடியை பிடித்த நிலையில், முன்னெற்றியும் முடியை பிடித்த நிலையில், அல்லாஹும்ம ஜன்னிப்ன சைத்தான வ ஜன்னிபி சைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ்ட்ட பாக்கியம் இருக்க சந்ததியை கேட்பது, சைத்தானின் தீங்கிட்டும் பாதுகாப்பு தேடுவது. இது எவ்வளோ பெரிய வார்த்தை, நமக்கெல்லாம் தெரியாமல் போச்சு, மார்க்கம் தெரியாமல். உண்மையை சொல்கிறேன், சந்ததிகள் சைத்தானின் தீங்கி விட்டு பாதுகாக்கப்படணும். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் தருதலையாக வளர்ந்து நம்ம எவ்வளோதான் நம்ம நேர்மையாக இருந்து உழைக்கக்கூடியதாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் கண்ணு முன்னாடி தருதலையாக போயிட்டு வைங்களேன், பெற்றோர் நிம்மதியெல்லாம் அந்து போயிடும். பெற்றோர்கள் நிம்மதி இழந்துருவாங்க. அதற்கு எங்கேருந்தே நபியின் வழிகாட்டுதல் இருக்குது. ஆண் பெண் இல்வாழ்க்கை எடுப்பதற்கு முன்பாகவே என்ன செய்யுது, அந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாவல் தேடிக்கொண்டு என்ன செய்யுது, இல்வாழ்க்கையில் ஈடுபடுவது. இதை ஈஸியாக கடந்து போயிடாதீங்க. நான் வாழ்க்கையில் உழைப்பதெல்லாம் சந்ததிகளுக்கு தான். அவர் அங்கேருந்தே அந்த அசிவாரத்தை போட்டுட்டு வரணும். அது நபியின் சுன்னத்தாக இருக்குது. அப்புறம் திருமணத்திற்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் நான் சொன்ன மரணிக்கு கவுனில் பொதிஞ்சு உள்ளே அடக்கம் செஞ்சு வெளியே துவா செஞ்சுட்டு வரைக்கும் சுன்னத்து இருக்குன்னு சொன்னேன். கண்ணியமிகு எல்லா அடியார்களே, குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 முக்கில் போய் காண்டரில் பாங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இஸ்லாத்தில் கிடையாது. இந்த காதில் வாங்க அந்த குழந்தைக்கு காதே கேட்காது.
அதுக்கு வாங்க புரியவும் செய்யாது. சரிங்களா? இது வந்து சும்மா ஒரு சடங்கை நாம் ஏற்படுத்திக்கிட்டது. ஒரு சடங்கை புது வீடு கட்டின 4 மக்களையும் வாங்க சொல்வது, குழந்தை பிறந்ததுன்னா அது காதில் வாங்க சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பழத்தை என்ன செஞ்சாங்க, இந்த தாய் சேனி நீங்கள் சொல்கிறீங்க தானே, தாய் சேனி பிள்ளைக்கு நாக்கில் வைப்பாங்கள்ல, அதுக்கு அல்லாஹுடைய தூதர் தன் வாயினால் பேரித்தம்பழத்தை நன்கு மென்று அது நல்ல வாயில் நல்ல கூழாக்கிட்டு அதை எடுத்து இந்த குழந்தையின் வாயில் வச்சாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லிஞ்சாங்க. முதல் உணவை வைத்தார்கள். அது பேரித்தம் வைக்கிற காரணம்னா, சயின்ஸில் ஒரு ப்ரூஃப் இருக்குது. அதாவது எந்த ஒரு பொருளும் குளுக்கோஸாக மாறி செல்லுலோஸ் எனர்ஜி, குளுக்கோஸ் செல்லுலோஸ் எனர்ஜி அப்படின்னு, எனர்ஜினா ஆற்றலாக மாறும். அதுக்காக பேரித்தம் நல்ல மென்றாச்சுன்னா அது கடைசியாக அது குளுக்கோஸ் நிலைக்கு மாறிடும். அதனால தான் நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா என்ன தருவாங்க, என்ன போட்டு கொடுப்பாங்க, குளுக்கோஸ் போட்டு கொடுப்பாங்களா? பேரித்தம்பழத்தை நல்லா மென்று குழந்தைய நாவில் வச்சுருவாங்க. அதுதான் தாய் சேனை. அதே மாதிரி நம்ம எல்லாரும் கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். அல்லாஹுடைய தூதர், அது சுன்னத்து தான். ஆனால் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இந்த வாயில் போட்டு எடுக்கிறது இருக்குல்ல, அல்லாஹுடைய தூதர் உமிழ்ந்தால் சகாபாக்கள் கையில் ஏந்தி கொள்வார்கள், மேலில் தடவுவாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, அல்லாஹுடைய தூதர் உமிழ்ந்தால் கையில் போய் சகாபாக்கள் பிடிச்சிடுவாங்க. அதை ஏன்னா அது கஸ்தூரி மனமாக இருந்தது. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு வந்தால் முதல்ல என்ன செய்வாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. முதல்ல போன சட்டையை கட்டுவாங்கன்னு ஹதீஸ் கிடையாது. பல் துலக்குவார்கள். வீட்டுக்கு நுழைந்தாலே முதல்ல பல் துலக்குவது, சாப்பிட்டால் உடனே பல் துலக்குவது. தொழுகைக்கு முன்பாக பாலால் செய்யப்பட்ட எந்த உணவு பண்டத்தை, பாலால் தொழுகைக்கு ஒழு செஞ்சாச்சு, தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி காப்பி குடிச்சிட்டோம், டீ குடிச்சிட்டோம்னா என்ன செய்யணும்னு கேட்டால், பாலால் உண்ட எந்த பொருளாக இருந்தாலும் வாயை 3 முறை கொப்பளிச்சுட்டு தான் என்ன செய்யணும். தொழுகைக்கு நில ஒழு வேலை முழு முடியாது. ஆனால் சுன்னத் எதுன்னு கேட்டால் வாயால் கொப்பளிக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வாயில் இருந்து உமிழில் எடுத்தாங்க அப்படின்னா அதே நம்ம கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்கள் பேணுதலை காலையில் பல் தேய்க்கிறத விட சரி, அதுக்கப்புறம் நைட்டு தேய்க்காங்களா அல்லது தெரியாது, வாய் கொப்பளிக்கிறாங்க இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் ப்ரஷ் பண்ணுறது இருக்குல்ல, மிஸ்வாக் பண்ணுறது என்பது ரொம்ப அது வந்து நபி வழியிலே சிறந்த வழி. பல்லுக்கு உறுதியாக இருந்துச்சு, வாய் ஸ்மெல் வராது, துர்நாற்றம் வீசாது, வாயில் கிருமி தங்காது, அடுத்தவருக்கு பேசும்போது எரிச்சலை ஊட்டாது, இதெல்லாம் இருக்குது தானே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது சுன்னத்து தான். ஆனால் அதை நடைமுறையோடு செய்யணும்னா அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், குழந்தைக்கு நாம் நல்ல ஏதாச்சும் கம்பி நசுக்கி உங்கள் கையை சுத்தம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல அது தாய் வயிற்றுலேருந்து பசுமையாக அந்த குழந்தை வந்திருக்கு, எந்த விதமான நோய் தாக்கம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் தந்திருக்கான். உங்கள் கைகளை சுத்தமாக கழுவிக்கிட்டு அது போன்று எடுத்து பிஸ்மில்லாஹ்னு சொல்லி நீங்கள் வைக்கலாம் வழியே, அது சுன்னத்து தான், எந்த தடையும் கிடையாது. குழந்தையிலேருந்தே நீ அதை பண்ணுங்கள். அதுபோல் 7வது நாள், குழந்தை பிறந்த 7வது நாள், ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அக்கீக்கா கொடுக்கணும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு. இது 7th டே எதுக்கு 7வது நாள் வைக்கிறாங்க அப்படின்னா, 7வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அது காரணம் இருக்குது. அதனால் காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாட்டாலும் அந்த தாய் என்ன செய்யலாம், அந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம். 7 நாள் ஆகும்போது தாய் ஓரளவு நார்மல்சிக்கு வந்துடும். ஒரு சிசரியனாக இருந்தால் கூட ஒரு தாய் 7வது நாளுங்கும்போது ஓரளவு நார்மல்சிக்கு வந்துடுவாங்க. அந்த விருந்தில் தாயும் கலந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த விருந்தை நீங்களும் சாப்பிடலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், உறவுகளுக்கும் கொடுக்கலாம், 3க்குமே பங்கிட்டு கொடுப்பது சிறந்தது. 2ஆக இருந்தால், ஆணாக இருந்தால் 2, பெண்ணாக இருந்தால் 1. இதை வந்து என்ன செய்யணும், அது நமக்கு அல்லாஹ் நமக்கு பெரிய சந்ததி பாக்கியத்தை தந்ததற்காக, ரொம்பவுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்கிறது, அது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த நபி வழி. சரி, ஒருவேளை அந்த நேரத்தில் செல்வம் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கடன் தான், ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, அது கடன். செல்வம் இல்லைன்னு கடன் வாங்கி செஞ்சிடாதீங்க. மார்க்கம் வந்து கடன் சுமையை வந்து அனுமதிக்கிறதில்லை. அதை நீங்கள் வாழ்க்கை கடனாக வச்சுக்கிடுங்க. என்னைக்கு உங்களுக்கு வசதி வரும் அன்றைக்கி செஞ்சுருங்க. அது அன்று நீங்கள் ரொம்ப நாள் ஆகிட்டு நினைக்க வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டான்னு அந்த கடனை நிறைவேற்றிருக்கு. ஏனென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனை பேர் தவிக்கிறாங்க. அல்லாஹ் தான் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நமக்கு அந்த பிள்ளையை நமக்கு தந்திருக்கான். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்ததுக்கு நன்றி செலுத்துவதற்காக குழந்தைகளுக்கு பெயரிடுவதில் நபி வழி இருக்குது. அல்லாஹுடைய தூதர் முதல்ல அல்லாஹுக்கு விருப்பமான பெயரை வைக்க சொன்னாங்க. அல்லாஹுக்கு விருப்பமான பேர், சிறுக்கான பெயர்களை வைத்து விடக்கூடாது. இந்த ஷாவுல் ஹமீத், எங்கள் ஃபாதர் பேர் அதுதான், அப்படி வைக்கக்கூடாது. ஷா என்றால் அரசன், ஹமீதுக்கெல்லாம் அரசன். யார், நம்மளாம் அடிமை, நம்ம அப்துல்னு தான் வைக்கிறோம். அதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹுக்கு பிடித்தமான பேர் அப்துல்லா,
அப்துல் ரஹ்மான், அப்துல்லா அப்துல் ரஹ்மான். அதுபோன்று அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுத்தி அப்துல் ரஸாக், அப்துல் வஹாப் அப்படின்னு வருதில்ல, அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய பெயர்களை வைக்கலாம். அல்லது அழகான பெயர்களை, காரண பெயர்களை கொண்டு வைக்கலாம். அழகானவன், அழகி, ஜமீலா, ஜீனத், செல்வம் இப்படி வைக்கிறாங்களே, அதில் தடைய ஒன்றும் இல்லை. ஆனால் சிறுகான பேர் வைக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்னோம்ல, ஷாஹின் ஷா, அப்துல் சாவுல் ஹமீது, இந்த நாவூர் தர்கா பேரையே வச்சு என்ன செய்கிறது, அல்லாஹ் பிச்சை, அல்லாஹ் பிச்சையெல்லாம் போடலைங்க, அல்லாஹ் அருள் கொடையாக தான் தரோம். அல்லாஹ் பிச்சை போடுற வேலை அல்லாஹ் கிடையாது, அவன் கொடையாளி. என்ன செய்ய, நமக்கு அருள் தான் தருவாங்க. அல்லாஹ் பிச்சை இந்த மாதிரி செய்யக்கூடாது. அசிங்கமான பேர்களை வைக்கக்கூடாது, நவி வழி கிடையாது. அதுமாதிரி பேர் வைக்கிறதுக்கு நோக்கம் கரெக்டாக இருக்கணும். நல்லடியார்களை பேரை செலக்ட் பண்ணி வைக்கணும். நம்ம இப்போ அம்மா மாதிரிலாம் எப்படி வைக்கணும்னா, பையன் வந்தானே ஷாருக் கான், எதுக்கு நடித்து நாசமாக போகிறதுக்கா பேர் வைக்கிறது? எதுக்குன்னா ஷாருக் கான், சல்மான் கான், என்ன இந்த செத்து போன கான் பேராக வச்சு, அந்த கானுக்கும் இஸ்லாமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவனும் தொழவும் மாட்டான், சினிமாவில் நடிக்கான், டவுசரை கழட்டி அலையுதான், தலையில் டவுசரை மாட்டியிருக்கான், என்னென்னமோ வேஷம், சுட்டின் மீசையை காணும், மண்டையை காணும், காதில் கம்மலை தொங்க விட்டுட்டு அலையுதான். அப்போ ஷாருக் கான், சல்மான் கான்லாம் நீங்கள் பேர் வைக்கக்கூடாதுங்க. அதுவும் இஸ்லாமுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மெல்லாம் ஃபேஷனாக பெரிய படிச்சுட்டோன்னு நினச்சிட்டு நம்மளுடைய அறிவை பெரிய, நாங்கள்லாம் பெரிய டீசன்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிள்ளைகள் பேரெல்லாம், ஒருத்தன் பேர் ஷாருக் கான், ஒருத்தர் பேர் சல்மான் அலி, குல்மான் அலி, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் முசீபத்தான பேர்களை வைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சரிங்களா? சில பேர் காரணம் இல்லாமல் என்ன செய்வாங்க, நம்மளோட முன்னோர்கள் நன்னா முதியவர்கள் இருப்பாங்க, அவங்க பேரை கொண்டு வச்சுக்கிடுவாங்க. அவங்க பேரில் மீனிங் இருக்குது. அந்த காலத்தில் ஏதோ பேரை வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பேரை நம்ம வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் காரண பேராக வைங்க. காரண பேராக இருக்கிறது நல்லது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று நிர்ணயிக்கக்கூடிய பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டுங்கள். அது ரொம்ப சிறந்தது. என்ன, இதுவும் சுன்னத்து தான். அப்படியே உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சியை நோக்கி போங்க. 7 வயது ஆகிவிட்டால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொழும்படி ஏவுங்கள். அடுத்தால முக்கியமான விஷயத்துக்கு வர, பிள்ளைகளுக்கு 7 வயது சிறு வயதிலிருந்தே நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் போது பிள்ளைகள் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு வர பழக்குங்கள். இது மார்க்க சட்டம். நவீன் சுன்னத்தில் தலை சிறந்த சுன்னத்தது. இது நீங்கள் விளையாட்டாகவே கருதக்கூடாது. பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வராங்களா, நீங்கள் வீட்டில் தாளிட்டு தூங்குறீங்க, மதியானம் தூங்குறீங்க, அசன் நேரங்களில். பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்தாச்சுன்னா கதவை தட்டினா, அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், நான் இன்னார் வந்திருக்கேன் என்று பிள்ளைகள் சலாம் சொல்லி, நீங்கள் வாயில் பதில் சலாம் அனுமதி கொடுத்த பிறகு பிள்ளைகளை உள்ளே அழையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் 3 நேரத்தை கட்டாயமாக்கிட்டான். 3 நேரத்தை குழந்தைகளுக்கு கட்டாயமாக்கினான். 1, மதிய உணவுக்கு பிறகு. மதிய உணவுக்கு நீங்கள் ஆடைகளை தளர்த்தி இருக்கிற நேரம் குர்ஆனில் சொல்கிறான். 2வது இஷாவுக்கு பிறகு. பிறகுனா இஷாவுக்கு பிறகு தூங்கிடும் இல்லையா? அந்த மாதிரி தூங்குற நம்ம அறைகளில் தூங்கிட்டு இருக்கும்போது கணவன் மனைவியாக உறங்குற நேரத்தில் பிள்ளைகள் நெஞ்சிடக்கூடாது. சட்டுன்னு அறைக்குள்ளே சலாம் சொல்லி அனுமதி வாங்க பிள்ளைங்க விளையக்கூடாது. மதியான வேலையும் அப்படி. அதே போல் ஃபஜ்ருக்கு முன்பாக. ஏன்னா அந்த நேரத்தில் ரூஹு கைப்பற்ற நேரம். உடல் அசந்து என்ன செய்யும், அந்த 3ஆம் சாமம்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம உயிரே உடலட்டு பிரிஞ்சு மவுத்து டெட்டாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஆடைகள் விலகி இருக்கலாம் இல்லையா? உறக்கத்தில் எப்படி இருக்கும் நமக்கே தெரியாது. நம்ம குழந்தைகள் சடனாக உள்ளே செஞ்சிடக்கூடாது, உள்ளே வைக்கக்கூடாது. நம்ம சில நேரங்களில் என்ன செய்ய பண்ணிக்கிட்டா, சடனாக ஆடைகளை சரி செஞ்சுட்டு பிள்ளைகளை அரவணைச்சிக்கிறோம்ல, அந்த நேரத்தில் அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், உடனே உணர்த்திடணும், இப்படி வரக்கூடாது, அனுமதி வாங்கணும், என்கிட்ட சலாம் சொல்லணும், அனுமதி வாங்கி விட்டு தான் வர வேணும் என்ற பயிற்சியை தரணும். இல்லை ஐயோ என் பிள்ளை வந்துட்டானே என்று நீங்கள் தவிப்பில் என்ன செய்கிற உடனே பிள்ளை அணைச்சிக்கிறோம். ஆனால் அது என்னென்னா, அப்போ இப்படி செய்யலாம்னு நினச்சி, அவனும் சின்ன குழந்தை, பையனுக்கோ பெண்ணுக்கோ அது தெரியாது. அவங்க யதார்த்தமாக உள்ளே வந்துடுவாங்க. நபி வழி என்பது தெளிவாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சட்டமாக்கினா, இது நபி வழி விட கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சட்டமாக்கினது. அனுமதி வாங்கி தான் பிள்ளைகள் அழைக்கிறாங்க. பிள்ளைகள் அது ரொம்ப டீசன்ஸ். எந்த அளவுக்கு தெரியுமா? தந்தை முன்னாடி மகன் நின்று பேசப்பட்டாங்க. தந்தை முன்னாடி உட்காரணும் அப்படின்னா தந்தைகிட்ட அனுமதி கேட்டு கீழே உட்காரணும். எத்தனை வயசானாலும் சரி. தந்தை சொர்க்கத்தின் நடுவாசல். அதில் விரும்பினால் என்ன செய்யுங்க, அதை நீங்கள் திறந்து இல்லைடா, அதை அடைச்சிடாதீங்கன்னு அல்லாஹுடைய அடைத்து விடாதீங்கன்னு சொன்னாங்க.
அப்படித்தான் மார்க்கம் கற்றுக் கொடுக்கு. அதுபோல் நபியின் சுன்னத், ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாய் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சில நேரங்களில் கையில் பொத்தி வச்சுட்டு இருந்தால் அம்மா உனக்கு தின்பண்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு இப்படி காட்டுவோம். உடனே வந்த கையில் ஒன்றும் இருக்காது, வயல ஒன்றும் இருக்காது. இது சாதாரண விஷயம் தானே நமக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வராங்க. வரும்போது ஒரு தாய் என்ன செய்கிறாங்க, குழந்தைக்கு இந்த மாதிரி கையில் ஒரு சின்ன கிண்ணத்தை கையில் வச்சுட்டு அம்மா உனக்கு பண்டம் வச்சுருக்கேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அல்லாஹ்வுடைய அந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது அது என்ன பண்ணுன்னு பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தையை அந்த தாயை எச்சரிக்கை பண்ணாங்க. உங்கள் குழந்தை இடத்துல சின்ன வயசுலேயே பொய் சொல்லி பழக்கிறீங்களான்னு கேட்டாங்க. பொய் சொல்லி பழக்கிறீங்களா? குழந்தைகிட்ட பொய் பேசக்கூடாது, குழந்தைகிட்ட ஆசை காட்டி ஏமாற்றக்கூடாது. அது குழந்தை ரொம்ப ஏங்கும். எப்படி இஸ்லாம் எங்கே போய் நிற்க பாருங்க. நவீன சுன்னத்து நம்ம ஈஸியாக நினச்சிக்கிட்டோம். நவீன சுன்னத்தில் என்னென்னோ புரிஞ்சுருக்கோம் நம்ம. நவீன சுன்னத்து எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஒரு குழந்தையின் மனநிலையை பார்க்கக்கூடிய இறை தூதர்கள். அந்த குழந்தை ஏங்கிடும். அப்போ நீ இப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு நீ குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக பேசுகிறாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொஞ்சம் மகிழ்ந்தார், முத்தமிட்டு கொஞ்சம் மகிழ்ந்தார்கள். ஒரு கிராமத்து அரவி என்ன செஞ்சாருன்னா, ஆச்சரியத்தோடு பார்த்து அல்லாஹ்வின் தூதரே, இப்படி நீங்கள் குழந்தைகளெல்லாம் முத்தமிடுவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 10 குழந்தைகள் உள்ளன, ஒரு நாள் கூட என் குழந்தையை நான் முத்தமிட்டது கிடையாதுங்க. என் குழந்தைகளை நான் முத்தமிட்டதில்லை. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் அவங்க உள்ளத்தில் இருந்து அன்பை அகற்றிய பிறகு அது எப்படி உங்கள் கையில் வந்துடும் அதுன்னு சொன்னாங்க. நீ தான் என்ன செய்யணும், குழந்தைகிட்ட அன்பு செலுத்தணும். இது அல்லாஹ் உனக்கு அந்த கருணையாக தந்த குழந்தைகள் இல்லையா, அல்லாஹ் கருணையாளன் இல்லையா? அதனால் அவர் ஆச்சரியமாக கேட்காரு, குழந்தைகள்கிட்ட அன்பு செலுத்துங்க என்பதை இஸ்லாம் நபியின் வழியாகவே காட்டு. பொதுவாக தந்தைமார்கள் வீட்டில் வேலை பழுவில் வீட்டுக்கு வரும்போது சில நேரங்களில் பிள்ளைகள் ஏதாச்சும் பிடிவாதம் பண்ணுவாங்க. அப்போ தந்தைக்கு கோபம் வருது இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் தாய் அதை அரவணைக்கிறாள்ல, அது நபின்னு சொன்னாராம். தாய் டக்குன்னு உள்ளே போகுது, சரி நேரம் கட்ட தெரியல, பிள்ளைகள் போய் வீட்டு ஆம்பளைட்டு பேசுது, அவங்களே டென்ஷனில் வந்திருப்பாங்க சொல்கிறாங்கல்ல, நபின்னு சொன்னால். இருந்தாலும் வீட்டில் ஆண் மக்கள் குழந்தைகள்கிட்ட உங்கள் கோபத்தை காட்டக்கூடாதுன்னு தான் நபிகள். குழந்தைகள்கிட்ட உங்கள் கோபத்தை காட்டக்கூடாது. அதுங்களுக்கு என்ன தெரியும்? அது நீங்கள் எப்போ வருவீன்னு காத்திருக்குது, பண்டத்துக்காக இல்லை, அது பொய்யானது. தந்தையின் மேலே ஒரு வேறு ஆசை இருக்குது, தந்தையின் மேலே ஒரு வேறு ஆசை இருக்குது. அது குழந்தைக்கு பிடிச்சி போகும். ஓடி வந்தோன்னே பாபா மேலே அத்தா மேலே சாஞ்சிக்கிடும். இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையால் ஏற்படுத்தியது. அடுத்து உங்கள் பிள்ளைகளை டிசிப்ளினாக வளர்க்குறது நான் சொன்னது தான். 7 வயது ஆனால் தொழும்படியவங்க, அதை ஸ்ட்ரிக்டாக அதில் எந்த விதமான இரக்கம் காட்டாதீங்க. குழந்தை பருவத்திலிருந்தே அல்லாஹ்னா யார், இறை தூதர்னா யார், அவங்கள நம்ம எப்படி நேசிக்கணும், அந்த நேசம் உயிரோட மேலாக இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தையிலிருந்தே பசுமரத்து ஆணி போல சொல்லிக் கொடுக்கும். தாய் தந்தையை நேசிப்பதையும், படைத்த ரப்புவையும் இறை தூதரை நேசிப்பதையும் உயிரை விட மேலாக நேசிக்கணுங்கிறத வெறித்தனமாக குழந்தைகளுக்கு ஊட்டிருங்க. இல்லை என்றால் இந்த பிள்ளைகள் ஒரு நாள் மார்க்கத்தை தூக்கி வீசி எறிவாங்க. எரிஞ்சிட்டு என் தளபதி வழி போவான்னு பொம்பளை பிள்ளைகள் பேட்டி கொடுக்கும். நடிகருக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவன் முன்னாடி நின்று அவன் தான் என் தலைவன் சொல்லி பேசும். வெட்கம் இல்லாமல் பேசும். ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு இதே போல் ஃபேஸ் வெயிலும் மாட்டிக்கிட்டு 3 பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன் என் தளபதியை பார்க்கறதுக்குன்னு சொல்லி வெட்கம் இல்லாமல் பேட்டி கொடுக்கல. அது காரணம் தெரியுமா? இதெல்லாம் அருவருப்பான குழந்தை பருவத்திலேருந்தே மார்க்கம் தெரியாது. வெறுமனே ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிறது, ஹிஜாப் மட்டும் போட்டுக்கிறது. ஆனால் என்ன கிடையாது, அடிப்படை இஸ்லாம் இல்லை. நமக்கு உயிரினை மேலாக யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். இந்த தீன் நமக்கு உயிரினை மேலானது தான். இந்த வேதம் நமக்கு உயிரினை மேலாதான். படைத்த ரப்பு அவனுக்காக அந்த உயிரை துறக்கான். குழந்தையிலிருந்தே பெண்ணாயினும் சரி ஆணாயினும் சரியே நீங்கள் அந்த மார்க்கப்பட்டை அல்லாஹ் மீதும் தூதன் மீதும் நேசத்தை தாய் தந்தை ஊட்டி 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 வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு. நல்லா கேட்டுடுங்க. எத்தனையோ பிள்ளைகள் தாய் தந்தை இழந்து அனாதைகளை நிற்கல, பார்க்க தானே செய்கிறோம். நம்ம
ஒரு அத்தா அம்மா பைக்கில் போகிறாங்க, பிள்ளை வீட்டில் அம்மா விட்டுட்டு போகிறாங்க, போகிற வழியே 2 பேர் மௌத்தாயிடுறாங்க. குழந்தை அனாதையாக இருக்குது. யார் பாப்பான்னு நினச்சிக்கிட்டீங்க? அல்லாஹ் தான் பார்ப்பான். அவன் தான் நிரந்தரம். அல்லாஹ் கையில் கையும், அவன் தான் நிரந்தரமான, ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அதனால் இந்த பிள்ளைகள் நமக்கு பிற்காலத்தில் சந்ததிகளை நமக்கு வந்து சாட்சி சொல்லக்கூடிய மக்களாக, சொர்க்கத்துக்கு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்குற வேண்டிய நம்ம கடமை. அதனால் குழந்தை பருவத்திலிருந்தே அல்லாஹை பற்றியும் தீனை மார்க்கத்தை பற்றி, தீன மார்க்கத்தை பற்றி, இறைத்துதரை பற்றி பிள்ளைகளுக்கு அழுத்தமாக சொல்லி வளர்ந்து சின்ன சின்ன துவாக்களை குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலே கற்றுக் கொடுங்க. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயம் ஆச்சரியமாக உங்களுக்கு. உன் சாப்பாட்டில் உப்பின் அளவு குறைந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுனாங்க. இது பொண்டாட்டி தானே குறைச்சி போடுதா? அம்மா குறைச்சி போட்டா? இதுக்கு அல்லாஹ் என்ன சம்பந்தம்? இல்லை. அன்னைக்கு உப்புலா சோறு திங்கின்னு நாடுறது அல்லாஹ் தான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் தான் இருக்க. எப்படி நீங்கள் மறந்தீங்க? சுவையான உணவு, ஆனால் உப்பு போட்டலை, இனி போட்டால் கேடாயிரும். அப்படின்னா என்ன பண்ணுறது? உங்கள் சாப்பாட்டின் உப்பின் அளவு குறைந்தாலும் உங்கள் ரப்போடத்தில் கேள். அடுத்தது, நீங்கள் நானும் செருப்பு போட்டுட்டு தான் போவோம். திரும்பவும் சப்பல் டப்புன்னு அந்துடும். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், யாரை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சரி பண்ணலாம். அதாவது முக்கியமான இடத்துக்குன்னா இந்த சைத்தான் முடிச்சது செருப்பு டாப் நல்ல என்ன அந்துட்டு பாரு, காரணமும் முடிச்சது சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா? எங்கே சொல்லுங்கள். செருப்பு என்ன? அன்பான செருப்பை ஏன் நீ இப்படி அறந்து போனாய் அப்படியா சொல்லுவோம். வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கிளம்பி போய் பட்டான்னு அந்துடும். சவத்தை நடு ரோட்டில் அந்துட்டு அங்கேயும் தூக்க முடியாது, இங்கேயும் தூக்க முடியாது, தூக்கிட்டு அதை தூக்கிட்டு அலைய முடியாது. போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு செருப்பு போடாமல் போனால் கேவலமாக வேறு இருக்கும். இப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் அல்லாஹ்வுடைய என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்கள் செருப்பின் வார் இருந்தாலும் உங்கள் இறைவனிடம் கேளுங்கன்னு சொன்னாங்க. செருப்பின் வார் அருந்து போனாலும் என்ன சொன்னோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த செருப்பு கூட அல்லாஹ் தடுத்தாதான், அதுவும் நமக்கு காரணம் தெரியாது. ஏதோ காரணத்துக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? நம்ம செருப்பை அறுக்க வச்சு அந்த இடத்துல நம்ம டிலே பண்ணி வச்சுருப்பான். அங்கே போனால் நமக்கு ஒரு கேடு இருக்கும், நமக்கு தெரியாது. ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹ்மே தவக்கல் தச்சு கிளம்பி வந்திருப்போம். நமக்கு ஒரு ஆபத்து இங்கே காத்திருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? வெரி சிம்பிள், நம்ம செருப்பை கட் பண்ணி விட்டு இங்கே நிற்க வச்சுருவோம். நமக்கு அறிவு கிடையாது. நம்ம அறிவு என்ன செய்யும்? ஐயா அங்கே போன நினைச்சேன் செருப்பு அந்து போச்சேன்னு உட்காந்துரும். இல்லை, அந்த படைச்ச ரப்புக்கு தான் தெரியும் நம்ம ஏன் நிறுத்தி வைக்கணும், அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆகவே செருப்பின் வார் அருந்து போனாலும் இறைவா என் காலணி வார் அருந்து விட்டது, என் அழகிய காலணியை தாய் என்று நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். இஸ்லாம் எப்படி அல்லாஹ் நெருக்கி பழக்குது? அப்போ குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணுமா வேண்டாமா? குழந்தை பருவத்திலே நமக்கு உணவளிக்கிறது யார்? நான் சொன்ன ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு என்ற நபி குட்டி 7 வயசு சிறுவனாக இருக்கும் பொழுது அவங்க தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து குழந்தைகளே விட்டுட்டாங்க. இந்தாங்க அவனை பிடிங்க, நீங்களே ஏதோ உங்கள் தான் எல்லாம் நீங்களே வச்சுருக்கான்ட்டு போயிட்டாங்க. அவர் சிறு வயதுலேருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேவகம் செய்து வளர்ந்தார். அப்படி வளர்கிறப்ப வீட்டில் ஒரு நாள் சாப்பிடும்போது என்ன சொன்னோம்ல, அந்த சிறுவனின் கை வந்து அப்படி தட்டுக்குள்ளே போகுது. ஏற்கனவே போன சொன்னேன், திரும்பி ஞாபகப்படுத்தேன். தட்டுக்குள்ளே கை போகுது. சின்ன குழந்தை தானே, சாப்பிடும்போது கை தட்டுக்குள்ளே போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவனை கையை பிடித்த அனஸ், இப்படி சாப்பிடக்கூடாது, தட்டில் பிஸ்மில்லா என்று சொல்லி உணவை சாப்பிட ஆரம்பி, தட்டில் உன் பக்கத்தில் ஓரத்திலிருந்து உணவை எடு, அந்த பக்கத்தில் கையை விடாத என்று அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைக்கு சொல்லித்தராங்க. கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லித்தந்தாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுகிட்டு இருக்கும்போது அனஸ் என்ன செய்கிறாரு? இடது பக்கம் வந்து நின்றார் தொழுகைக்காக. அல்லாஹ் தனித்து நிற்கிறாங்க, வீட்டில் தொழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்துக்கிடணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? அவர் போய் தொழுகைக்கு நின்றுட்டார், இடது பக்கம் நின்றாங்க. அப்படி தக்பீர் கெட்டிக்கிட்டே இந்த கையை எடுத்து அவரை பிடிச்சி அப்படி பின்பக்கமாக கொண்டு வந்து வலது பக்கம் நிறுத்திட்டாங்க. வலதுபுறம் நின்று தொழு. இமாமுக்கு வலதுபுறம் நின்று பின்னாடி லேசாக பின்னாடியும் வலதுபுறம் நின்று தொழு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகள் என்ன செஞ்சாங்க? தொழுகையில் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த பக்கம் இடது பக்கம், இந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அது இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஒரு வலது பக்கமாக ஒரு சிறுவன் இருக்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால், ஆட்டு பால் அல்லது ஏதோ ஒரு ஒட்டகத்தின் பால் கறந்து கொடுக்கப்பட்டது. குடிச்சிட்டாங்க. பாலை குடித்தோடனே மீதி பால் இருக்குது.
உடனே வலது பக்கத்தில் இந்த சிறுவனும் செய்கிறார், அந்த பாலை வாங்கிட்டார், அந்த பால் பாத்திரத்தை வாங்கிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு கேட்குறாங்க, அந்த சிறுவன்கிட்ட சொல்கிறாங்க, ஏய் அபூபக்கர் எல்லாத்துக்கும் பெரியவங்க நிற்கிறாங்க, கொடுங்கும் போது அந்த சிறுவன் சொன்னார், நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் சுன்னத்து என்ன? உங்களுக்கு வலதுபுறங்களுக்கு தானே முதல்ல கொடுக்கணும், அப்போ நான் தான் அதை குடிப்பேன்னு சொன்னார். அப்போ நான் தான் குடிப்பேன். இப்போ ஒரு சபையில் அமர்ந்தால், நீங்கள் சமையல் வீட்டில் சொந்தம் பண்ண அமர்ந்திருக்கீங்க, சாப்பாடு பரிமாறும் பொழுது சபையோட வலதுபுறத்திலிருந்து வச்சுங்க, இப்படி லெஃப்ட் ரைட் வராதிங்க, வலது வட்டமாக உட்கார்ந்தீங்கன்னா இப்போ எது வலது எது முடிவெடுக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் குடும்பத் தலைவர் யாரும் பார்த்துக்கணும், இதில் வயதில் பெரியவர் யாரும் பார்த்துக்கிடுங்க, அவருடைய வலது பக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அவருடைய வலதுபுறத்திலேருந்து முதியவர்லேருந்து வலதுபுறத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிடுங்க. இதெல்லாம் நபின்னு சொன்னாங்க, சும்மா நினச்சிடாதீங்க. இந்த டைனிங் டிசிப்ளின் யாருக்கு முதல்ல கொடுக்குறதெல்லாம் எந்த சம்பவம் சொல்லப்படலை. இதெல்லாம் இருக்காங்கடா, இதெல்லாம் இருக்குது இஸ்லாத்து இதெல்லாம் இருக்குது. அதுபோல் வீடுகளுக்கு நுழையக்கூடியவர்கள் டக்குன்னு கதவை தட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மொட்டையாக சொல்வதில்லை, இன்னார் வந்திருக்கேன்னு சொல்லணும். அவங்க யாருன்னு கேட்பாங்கல்ல, கேட்டு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சொல்லுங்கள், என்ன சொல்லுவோம்? தெரிஞ்ச ஆளுதானால என்ன சொல்லணுமோ, நான் தான் வந்திருக்கேன் அப்படிதான் பொதுவாக நானும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க, இன்னார் வந்திருக்கிறேன் என்று சொல்லுன்னு சொன்னாங்க. அதுதான் நபின்னு சொன்னான். அப்போ இஸ்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும். குழந்தைகளுக்கு தலை செய்வீங்க, தலை செய்யும்போது வலதுபுறம் வந்து செய்வுங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம வலது கையில் நமக்கு இருக்கிறதுனால குழந்தைக்கு எதிர்ப்புறம் வந்து இடது பக்கம் தான் வரும் நேராக பார்த்தீங்கன்னா. அதனால் இடதுபுறம் செய்ய விட்டுருப்பீங்க. எல்லா பிள்ளைங்களும் லெஃப்ட் ஹேண்டில் உச்சி எடுக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் அவன் வலதுபுறம் தான் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்க்குறேன், தாய்மார்கள் மாற்றிக்கிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணீங்க எனக்கு தெரியாது, நீங்கள் மாற்றி உங்கள் வலதுபுறம் வந்து வச்சுக்கிங்க. பிள்ளைகளுக்கு உச்சி எடுத்து பழக்கும், வலதுபுறம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வலது கை பழக்க முடியவர்களாக பிள்ளைகள் ஆக்கிடுவோம். இப்போ பிள்ளைகள் இடது கையில் சாப்பாடு எடுத்து தட்டை தானே செய்கிறோம், சாப்பிடாத வலது கையில் சாப்பிடியான்னு சொல்கிறோம். அது நபி வழிங்கிற காரணத்தினால். இடது கை ஷைத்தானுடைய. ஒரு மனிதர் சாப்பிட்டாரு, இடது கையில் எடுத்து சாப்பிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எச்சரிக்கை பண்ணாரு, சாப்பிடாதீங்கன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? இல்லை எனக்கு அது வரமாட்டேங்க அப்படின்னாரு. அப்போ அல்லாஹ் வரமாட்டாங்க, அந்த கையை அப்படியே ஆக்குவான்ட்டு போயிட்டாங்க. அவர் இடது கை விளங்காமலே போயிட்டு, புரியுதா? அல்லாஹ் அப்படியே வலது கை தண்ணி அப்படி குழந்தைகளுக்கு தலை வாரும்போது வலது புறத்திலிருந்து செய்ய வாருங்க. நேரத்து வரைக்கும் இடது பக்கம் பண்ணியிருந்தால் மாற்றிடுங்க, மாற்றி விடுங்க. ஹதீஸ் தெளிவாக இருக்குது. யூதர்கள் இடதுபுறம், முஸ்லீம்கள் வலதுபுறம். நீங்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்க. யூத கிறிஸ்தவர்களுக்கு உங்களுக்கு வராதுன்னு தோணும், 4 தடவை தலையில் தண்ணி வச்சு வலிச்சா வந்துடும். எதுவுமே முயற்சி தான். எங்கள் அம்மா தெரிஞ்செல்லாம் பண்ணலை, ஏதோ தெரியாமல் குருட்டாம்பக்கில் அவ்வளோ பக்கம் எடுத்து விட்டுறாங்க சின்ன வயசில். அவங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்செல்லாம் பண்ணலை, அது நமக்கு அமைஞ்சிட்டு அவ்வளோ தட்சால். நான் தெரிஞ்செல்லாம் பண்ணிக்கல. நான் மார்க்கம் கற்றுக்கிட்ட பிறகு இப்போ இதில் எல்லாம் சொல்லப்பட்டு அதான் கேட்டார், நபியின் சுன்னத்து இப்படிலாம் இருக்கான்னு நீங்கள் தலை சுற்றும். நமக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டுரும், இதெல்லாம் சொல்லப்பட்டது. 10 வயதானால் உங்கள் பிள்ளைகளை பள்ளி வாசலுக்கு அனுப்பிவிடுங்க. உங்கள் வீடுகளிலே சாட்டைகளை தொங்க விடுங்க. நம்ம 10 வயசான வீடுகளில் மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துரும். சாட்டை இருக்கிற வீட்டில், ஆனால் மொபைல் ஃபோன் பிள்ளை கையில். பிள்ளை படிச்சுட்டு வந்துட்டான், போர் அடிக்கும், வெளியே போய் ஊர் சுற்றினா கெட்டு போயிடுவான். அதனால் வீட்டிலே உட்காந்து கெட்டு போகணும்னு சொல்லி என்ன சொல்லுங்க, ஓடி ஆடி விளாண்டா நல்ல உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கும். 4 மரம் ஏறுவான், 4 சவுரி ஏறி குதிப்பான், ஓடுவான், ஆடுவான். பிள்ளைகள் திடகார்த்தமாக இருக்கும், நல்ல உடம்புல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதை விட்டுட்டு பிள்ளைய வந்து வெள்ளைக்கோழி அடைக்கோழி மாதிரி வச்சு வளர்க்குறதுக்கு என்ன செய்ய வேண்டியது? மொபைலை கையில் கொடுத்துட வேண்டியது. வெளியே போனால் கெட்டு போக மாட்டான், வீட்டுக்குள்ளே தான் கெட்டு போவான். உலகத்தில் எல்லா கேடும் மொபைலில் தான் இருக்குது. பிள்ளைகளை நெஞ்சிடக்கூடாது, அப்படி வளர்த்துறாங்க. 10 வயது ஆனால் தந்தையின் கடமை முதல்ல அவரு தொலை போகணும்.
தந்தை மலத்தில் போகணும். அவர் பிள்ளைய பையனையும் கையில் பள்ளிவாசலுக்கு நடத்தி கூட்டிகிட்டு போகணும் அல்லது பைக்கில் கூட்டிகிட்டு போயிடணும். நல்ல தந்தைன்னு அடையாளம். இந்த பிள்ளை தான் நாளைக்கு நம்ம என்ன செய்யும், நம்ம கபருக்கு போனாலும் நமக்காக துவா செய்யும். ஜனாசா தொழும் நமக்கு தொழும். நமக்காக சொத்து சுகம் விட்டுட்டு போகாட்டாலும் நம்ம பாவா, நம்ம அத்தா, நம்ம பாப்பா நமக்காக நல்லா மார்க்கத்தை விட்டு தந்துட்டு போனாங்க. நான் இன்றைக்கி ஃபஜ்ர் தொழுகைக்கு வரேன்னா எங்கள் பாவா தான் காரணம் இந்த பிள்ளை சொல்லணும். அப்படி பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளாக இருந்தால் வீடுகள் என்ன செய்யுங்க, முசல்லா விரித்து வீட்டில் தொழுங்க. குறிப்பாக வயது வந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை தொலை வைங்க. அவங்களுக்கு பிள்ளை படிக்கிறா, காலேஜுக்கு போகிறா, அவள் எப்படி 7 மணிக்கே பஸ்ஸுக்கு போகணும், இப்போ எந்திக்கவா அப்படின்னு நீங்கள் என்னமோ தூக்கி மறுமை நாள் நிறுத்த போகிற மாதிரி நீங்கள் ஃபீலிங் கொடுக்குறது. அந்த பிள்ளைக்கு அல்லான்னா என்னம்மா மறுமையில் எல்லாம் விசாரணை இருக்குமான்னு சொல்லித்தரதுக்கு பதிலாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. 7:30 மணிக்கு என் பிள்ளை பஸ்ஸை பிடிக்க போகணும், 5 மணிக்கு எந்த எப்போ தான் அவள் தூங்குவா. சரி, அல்லாஹ் தொழுதியான்னு கேட்பானா, காலேஜுக்கு போகலையான்னு கேட்பானா? நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் பயான் விட்டுருவேன். ஏன் நீ காலேஜுக்கு போகவில்லை அப்படின்னு கேட்பானா, ஏன் நீ தொழவில்லை அப்படின்னு கேட்பானா? சொல்லுங்கள். மறுமையில் முதல் கேள்வி தொழுகை பற்றியதா, காலேஜுக்கு போகாமல் இருக்கிறத பற்றியா? அப்புறம் என்ன தொழுது தூங்க கொஞ்ச நேரம் தூங்கிடுங்க. அந்த தொழுகை அப்போ நீ நேரத்தையும் படுங்க. இஷா தொழுதாச்சா, அசைன்மெண்ட் இருக்கா, எழுதுங்க. கொஞ்சம் எழுதிட்டு 9 வரைக்கும் பெட்டுக்கு போயிருங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் டிவியை போட்டு அப்படியே டொபக்கு முழிச்சு பார்த்துட்டு அப்புறம் என் மகன் தூங்குறான்னா தூங்குற பிள்ளை எழுப்பக்கூடாதுன்னா நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த உலகத்தில் எல்லா பாசம் நீங்கள் நானும் காட்ட தான் போகிறோம். பிள்ளைகள்லாம் காட்டுவோம், அது இயல்பு. பறவைகளும் காட்டுது, விலங்குகளும் காட்டுது. ஆனால் முஸ்லீம் காட்ட வேண்டிய விஷயத்துக்கு தான் செல்லம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் செல்லம் கொடுத்து பிள்ளைகளை அழிச்சிடாதீங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த உலகத்தில் படுற கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது சொர்க்கவாதிகள் ஒருத்தர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைப்பான்லாம். யாருன்னா உலகத்தில் பசி, பட்டினி, கஷ்ட, நோய் நொடியே வாழ்ந்துருப்பான். அவனை நேராக சொர்க்கத்துக்குள்ளே உள்ளே விட்டோடனே அல்லாஹ் சொர்க்கத்தை நுழைஞ்ச உடனே அவன்கிட்ட கேட்பானா, நீ பூமியில் கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்பானா? நான் இங்கே கஷ்டப்பட்டேன் அப்படிமானா. ஏன்னா சொர்க்கத்து இன்பத்தை பார்த்த உடனே உலகத்து கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. இதே உலகத்தில் எல்லாத்து சுகத்தையும் நல்லா தூங்கி கீங்கி தொடாமல் நல்லா தின்னுட்டு ஊங்கி ஏஞ்சி அப்படியே உருண்டுக்கிட்டு போய் மறுமையில் போய் நரகத்தில் விட்டா உலகத்தை சுகத்தை அனுபவிச்சா ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் மனம். இதுதான் மறுமை. அதில் நம்ம பிள்ளைகள் அழிவில்லாத வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கை போக என்ன செய்கிறோம்? ஒரு பிள்ளையை எதுக்கு பெண் பிள்ளைகளை அம்மா இப்படி இரு, இந்த வேலை செய், அந்த வேலை செய், இதை பொறுப்பாரு, எதுக்கு சொல்லித்தரோம்? கணவன் வீட்டுக்கு போனால் நீ லைஃப் நல்லா இருக்கணும். அப்படி அடுத்தால மறுமை வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கணும்ல. கணவன் வீட்டுக்கு போகிறது ட்ரைனிங் கொடுத்த அந்த ஒரு தாய், ஒரு தந்தை, எம்மா மறுமையில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் நீ சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, தொழுகை அக்கீமுசலா, தொழுகையை விட்டுறாத, உன் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழு. என்ன கணவன்கிட்ட கண்ணியமாக நடந்துக்க. உன் கணவன் ஹராமான சம்பாதிச்சு அவனை எச்சரிக்கை பண்ணு, அவனை விடாதவனை. ஹராமா எப்படி இந்த காசு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லு. என்ன உடனே 2 கம்பளாங்கி மாட்டிக்கிறக்கூடாது. புருஷன் திட்டுத்தனமாக சம்பாதிச்சுட்டு வந்தான்னு வச்சிங்களேன், அப்போ பரவாயில்லையே 500 வந்து 2000 பையில் வச்சுருக்காரு, என்னக்கா 2000 வந்திருக்கு, அது ஒன்றும் கிடையாது, உன் வேலையை பாரு. சரி 1000 ஆட்டையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து கம்மல் வாங்கி தொங்க விட்டாதீங்க. அது நரகத்தினுடைய நெருப்பு தான் தொங்கும், தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பெண்ணுடைய வேலைன்னு தெரியுமா? கணவன் உபரியாக சம்பாதிக்கிறாருன்னா நியாயமாக காரணத்தை கேளுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கை துணை அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். ஹராமா இதெல்லாம் கேட்டுக்கிடுங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது. நான் பெண் விஷயத்தில் வரேன். அப்போ பிள்ளைகளை 10 வயது ஆனாலே நீங்கள் வீடுகளில் சாட்டையை தொங்க விடுங்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் இரக்கம் காட்டுகிறாதீங்க. தொழுகை விஷயத்தில் குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டி விடாதீர்கள். குழந்தைகளை தினந்தோறும் திருக்குரானோடு தொடர்பு படுத்த வையுங்கள். இந்த திருக்குரானை 30 ஜூஸ் ஓதி முடித்த உடனே சாக்லேட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி விடாதீர்கள். பிரச்சனை அங்கே தான் இருக்குது. திருக்குரான் 30 ஜூஸ் ஓதி முடித்த உடனே அப்பா அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே மாதிரி சாக்லேட்டு தான், அன்னைக்கு பூந்தி தான், எல்லாம் கொடுத்து அன்னைக்கு குரானை எழுத்து மூடுறது தான். என்னப்பா ஓதி முடிச்சாச்சு,
ஓதி முடிச்சாச்சு, முடிச்சாச்சு, அதோடு முடிஞ்சுது. என்னப்பா குர்ஆன் ஓதி முடிச்சாச்சு, அவர் முழு முஸ்லீம் ஆகிட்டா நினச்சிக்கிட்டீங்க. இஸ்லாத்தில் கற்றுக்கிட வேண்டியது திருக்குர்ஆன் அதுக்கு அது கடல் மாதிரி அது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா அன்னைக்கு தான் ஃபைனல் மேட்ச்சுன்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு ஆலிம் சாருக்கு ஒரு கேக்கு, வர ரோட்டில் போகிறவங்க உள்ள ஜமாத் தலைவருக்கு 2 கேக்கு, மோயினாருக்கு 2 கேக்கு, பக்கத்து வீட்டு 2. என்னது என் பிள்ளை குர்ஆன் ஓதி முடிச்சுட்டான், ஓதி முடிச்சு ஃபைல் க்ளோஸ். பொம்பளை பிள்ளைகள் அப்படி தான், ஆம்பளைகள் அப்படி தான். தினந்தோறும் குர்ஆனில் ஏதாவது 10 வசனத்தை ஓத வைங்க, தினந்தோறும் ஓத வைங்க. இதுவெல்லாம் தொடர்புலேன்னு வைங்க. நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், திருக்குர்ஆனுடைய வாழ்க்கை என்னென்னு தெரியாமல் போயிடும். தமிழாக்கமும் 10 வரியை வாசித்த பழகுங்க. ஏன்னா பொருள் அறிந்து ஓதினா தான் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும், நல்ல முஸ்லீமாக மாறும். நான் பேசுவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. தீனுல் இஸ்லாத்தின் நிலைநாட்டு இக்காமத்தே இஸ்லாம் இருக்குல்ல, அதாவது இஸ்லாத்தின் நிலைநாட்டுவது என்பது சாதாரண விஷயம், ப்ராக்டிஸில் தான் வரும். சும்மா ஏனோதானு நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. இப்போது நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம், சுன்னத்தையும் தெரிஞ்சுக்கிடுவோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது இல்லாமல் வேஸ்ட்டு தானே. இப்போ நான் என்ன தான் பயான் பண்ணாலும் ரைட், அல்லாஹ்வுடைய இப்படி சொன்னாங்கன்னு அவருடைய பயானில் சொன்னார், அதை நம்ம செய்யணும். பிஸ்மில்லா என்று சொல். சுவிட்சு போட்டிங்களா, பிஸ்மில்லா என்று சொல். அணைக்கும் போது என்ன சொல்லணும் சொல்லுங்கள். இப்போ தெரிஞ்சுக்கணும். லைட்டு போட்டிங்க, பிஸ்மில்லா சொல்லி போட்டிங்க, ஃபேனை போட்டிங்க, அணைக்கும் போது சொல்லுங்கள். சொன்னதே யார்? அணைக்கும் போதும் பிஸ்மில்லா தான். பிஸ்மில்லா என்று சொல்லி ஆன் பண்ணுங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி அதை மூடுங்க. எல்லாத்தையும் அல்லாஹ்வை நினைக்கிறது, எல்லாவற்றிலும் அல்லாஹ்வை நினைப்பது. உங்கள் உலைகளில் அரிசி போடும்போது பிஸ்மில்லா சொல்லி தானே போடுறீங்க. ஒரு ஆலிம் சொன்னார், ஸ்ரீலங்கா ஆலிம் சொன்னது, நீங்கள் எப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல் முஸ்லீமாக மாறலாங்கிறதுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன். சுன்னாவோட சேர்ந்தவராக இதெல்லாம் அப்படி கேட்டே வாங்க. அவங்க சொன்னார், அவர் அவங்க தாயார் மௌத்தாயிட்டாங்க போல, பெரிய ஆலிம், நல்ல ஞானம் மிக்கவர். அவர் ஒரே கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தப்லீக் தானா, சரியான அறிவுள்ளவர். குர்ஆன் சொன்னா பின்பற்றக்கூடிய அதே நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, என் தாயாருக்கு எல்லாம் அருள் புரியட்டும் அப்படின்னு சொன்னார். அவங்க தாய் மௌத்தாயிட்டாங்கண்ணா. சொல்லிட்டு சொல்கிறாரு, பாப்பா எங்கள் உம்மா இருக்காங்களே, அவங்க ஸ்ரீலங்காக்காரங்க அப்படி தான் பேசுவார், எங்கள் உம்மா இருக்காங்களே, அடுப்பு பற்ற வச்சா பிஸ்மில்லா சொல்லி வைப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு தேவையான நபர்களுக்கு தகுந்த மாதிரி அரிசியை கொட்டுவாங்க, அதுபோல் தினமும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு பையில் தனியாக வச்சுருவாங்க. இது ஒரு ஏழைக்கு போய் சேரட்டும் டெய்லி எடுத்து வைப்பாங்க. அவர் சொன்னது, ஒரு மாதமானால் அது எவ்வளோ அரிசி சேரதோ யாரோ ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த அரிசி கொடுத்துருவாங்க. அவங்க தாய் இது நிரந்தரமாக செஞ்சுட்டே வந்துருக்காங்க. அது சொல்லிட்டு அவர் கண் கலங்கிட்டவர். அவருக்கே வயசு 70 வயசு இருக்கும். இப்போது அதை என் மனைவியும் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தர்மம் மிக உயர்ந்த அல்லாஹ்கிட்ட கோபத்தை அணைக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடியது. நான் சாப்பிட்றேன், அதே நேரத்தில் யாரோ ஒரு ஏழைக்கும் போய் இந்த உணவு சேரணும்னு நினைக்கிற சிந்தனை இருக்குல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது தான். யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருந்தால் நீ வயிறு படைக்க சாப்பிட்றாத, இது சுன்னத்து. நீ என்ன செய்ய, அண்டை வீட்டுக்காரனுக்கு வீட்டில் சால்னா குழம்பு வச்சா கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக சேர்த்தாச்சும் அவங்களுக்கு கொடுத்துரு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பணக்கார ஏழைகளை உங்களால் அடையாளம் காண முடியாது. இந்த வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உலகத்திலே ஏழையாக வாழ்ந்துடலாம், பணக்காரனாக வாழ்ந்துடலாம். வாழ்ந்து கெட்டவங்க இருக்காங்கல்ல, நல்ல செல்வமாக வாழ்ந்துட்டு திடீர்னு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க. வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. பல நேரங்களில் வீடுகளில் அவங்க நல்ல உணவே இருக்காது, அதை மறைப்பாங்களாம், வெளியே ஜம்முன்னு வருவாங்க. இப்போ அவங்க வாய் திறந்து நம்மகிட்ட கேட்க போகிறது கிடையாது. பொதுவாக வீடுகளில் நம்ம நல்ல குழம்பு வச்சா கொஞ்சம் தண்ணீரை சேர்த்தாச்சு கொண்டு கொடுத்துருங்க, அவங்க சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்து கெட்டவங்க, நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. இதே எவ்வளோ அழுவு தெரியுமா?
அந்த மனசு எவ்வளோ ஆளும் உங்களுக்கு தெரியாது. அந்த நிலையிலேருந்து கஷ்டத்தை பார்த்தா தான் தெரியும். நிறைய நேரங்களில் நம்ம வீடுகளில் அதாவது பெற்றோர்கள் பசியை தாங்கிடுவாங்க. நம்ம பிள்ளைக்கு நல்ல கரிசோறு கொடுத்து எவ்வளோ நாளாச்சுன்னு ஏங்குகிற தாய் இருக்கா. நீங்கள் கொடுக்குற சாணில் ஒரு துண்டு கறி உள்ள வந்து வைங்களேன், அதை ஆசையாக தன் பிள்ளைக்கு கொடுத்துருவான். ஆசையாக தன் பிள்ளைக்கு கொடுத்துருவான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு பெண்மணி வராங்க. கையில் ஒரு குழந்தை, கீழே தரையில் ஒரு குழந்தை நிற்கி பசியோடு வந்து வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே பள்ளிக்கு போயிட்டாங்க. ஆயிஷா அம்மா தான் வீட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து தர்மம் கேட்குறாங்க அந்த அம்மா. அப்போ ஆயிஷா அம்மா பார்க்குறாங்க, வீட்டில் வந்து ரெண்டு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு. அந்த 2 பேரிச்சம்பழம் வந்து என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பாடு அதாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோதான் இருந்திருக்கு. நல்லா கேட்டுக்கிடுங்க, அவங்களுக்கும் அவ்வளோதான் இருந்திருக்கு. 2 பேரிச்சம்பழம். உடனே ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் தயக்கம் காட்டாமல் உடனே இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு வந்து அந்த தாய் கையில் கொடுத்தாங்க. அந்த தாய் கையில் கொடுத்தாங்க. அந்த தாய் ஒரு பேரிச்சம்பழத்தை பிச்சு கீழே உள்ள குழந்தைக்கு ஒரு துண்டும், இடுப்பில் உள்ள குழந்தைக்கு ஒரு துண்டும் கொடுத்துட்டு 2வது பேரிச்சம்பழத்தை கையில் வச்சுருந்தாங்க. 2வது எடுக்க போனாங்க. அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு அதை பறிச்சுட்டு உடனே அதை திருப்பி என்ன செஞ்சாங்க, 2ஆக பிளந்து 2 குழந்தையும் கொடுத்துட்டு தாய் பட்டினியோடு நடந்து போகிறான். ஆயிஷாமா அந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி நிற்கிறான். இங்கே கொடுக்க வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வேறு ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது மாதிரி ஒரு காட்சி சம்பவம் நடந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த பெண் சொர்க்கத்துக்குரியவள், அந்த பெண் சொர்க்கத்துக்குரியவள்னு சொன்னாங்க. அந்த ஏழ்மை எவ்வளோ கொடியதுன்னா, அந்த தாய் தன் பசியை தாங்கிட்டு என்ன செய்வா, தன் குழந்தைக்கு ஊட்டுவா. அது ரொம்ப ஆழமான கருத்து. அண்டை வீட்டுக்காரனுக்கு வந்து பசித்திருக்க நீ வயிறு பிடைக்க உண்ணாளுங்க இருக்குல்ல, அது மீனிங் நான் ஒரு நாள் தனியாக நான் பேசுகிறேன். நான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்லுவேன், நிறைய விஷயத்த சொல்லுவேன். நம்ம பிள்ளைக்கு 4 ட்ரெஸ் எடுத்துருப்போம். பக்கத்துக்கு பிள்ளை பிறநாளைக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கும். நாம் அதை கொண்டு அவங்க பக்கத்தில் காட்ட வேறு செய்வோம். பார்த்தீங்களா, என் பிள்ளைக்கு 4 டவுசர் எடுத்திருக்கேன், 4 ஷர்ட் எடுத்துருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம். அவங்க வந்து ஒன்றும் இல்லாதவங்களாக இருந்தால் நல்லா இருக்குன்னு மட்டும் மட்டும் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு மட்டும் சொல்லுவாங்க. மனசு என்ன சொல்லும் தெரியுமா, என் 3 பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, ட்ரெஸ்ஸே எடுக்க முடியாமல் போச்சேன்னு சொல்லி நினச்சிவாங்க. அவங்க மனசு பேசும். இந்த மனசு பேசுகிறத உணர்வம் தாங்க முஸ்லீம். ஒரு முஸ்லீம் பெண்ணு ஆணும் எனக்கு கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறதில்ல, உனக்கு எதை நன்மை என்று நாடுகிறாயோ பிறருக்கும் நாடுன்னு சொல்லுது. அல்லாஹுடைய சுன்னத் என்ன தெரியுமா, நான் ஜும்மாவில் சொன்னேங்க. நினைக்கிறேன் நவீன் சுன்னத்திலே சிறந்த சுன்னத், உனக்கு எதை நன்மை என்று நாடுகிறாயோ பிறருக்கும் நாடாவரை முஸ்லீம் ஆக முடியாது. அவள் பக்கத்து வீட்டுக்குள்ள வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாத இருந்தால் நாம் தான் குறிப்புணர்ந்து செயல்படணும். அவங்க வாய்த்தை நம்மளை கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் வீடுகளில் ஆடைகளுக்கோ செல்வத்துக்கோ பறக்கத்து உங்கள் வீடுகளுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து பழகுங்க. பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து பழகுங்க. அவங்க பொறாமைக்காரனாக இருக்கட்டும், நமக்கு வேண்டாதவங்களாக இருக்கட்டும். ஆனால் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்கன்னு சொன்னது யார் நமக்கு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது, அதுக்கு தான் அல்லாஹ்ட்ட கூலி. நபியின் சுன்னத்துன்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ்வின் தூதரே, என் சொந்தக்காரர் ஒருத்தர், அவருக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன், ஆனால் அவர் எனக்கு கேடு செய்கிறார். மீண்டும் நான் அவருக்கு நல்லதே செய்கிறேன், மீண்டும் எனக்கு கேடு செய்கிறார். யா ரசூலுல்லாஹ், மீண்டும் நான் நல்லதே செய்கிறேன், எனக்கு கேடு செய்கிறார். இப்போ நான் என்ன செய்துன்னு கேட்டாங்க. நீர் இது போன்று நன்னிடத்தில் இருக்கும் வரை, அவர் கேடு செய்த போதிலும் அவருக்கு நீ உதவி செய்கிற வரை அவரை நீ சுடு சாம்பலை உண்ண வைத்தான்னு சொன்னான். என்ன செஞ்சாங்க, சுடு சாம்பலை அவனை திங்க வச்சுட்டு நீ உயர்ந்த இடத்துல இருக்கேன்னா இல்லை, அவங்க கேடு பண்ணிட்டான், நான் பண்ண மாட்டேன், நான் அதனால் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆயிஷா அம்மா மேலே ஒரு அவதூறு பரப்பினாங்க. ஆயிஷா அம்மா மேலே பனு முஸ்தலிக்கு ஒரு போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போகிறாங்க. போர் முடிஞ்சு படைகள்லாம் ரிட்டர்ன் வர்ற நேரத்தில் ஆயிஷா அம்மா தன் இயற்கை தேவையை கழிக்க போகும்போது கழுத்தில் போட்டிருந்த முத்து மாலை தவறிட்டு
இவங்க தேடி தேடி பார்க்க காணும். இவங்க தேடி போன டயத்தில் ஒட்டகங்கள்லாம் கிளம்பி போயிடுச்சு. இவங்க உட்கார்ந்துருக்கிற அம்பாரின்னு சொல்லுவாங்களே, ஒட்டகத்துக்கு மேலே ஒரு மறைவான கூடாரமாக இருக்கும்ல, அதுக்குள்ளே ஆயிஷாமா இருக்காங்கன்னு நினச்சிட்டு வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆயிஷாமா எங்கே போயிருந்தாங்க? அந்த முத்து மாலையை தேடி போயிட்டாங்க. வந்து பார்த்தா படையே காணும். பாலைவனத்தில் உட்காந்துருக்காங்க. தலைகளை தேடி தேடி சோறு வடைந்து தலைகளை 2 காலுக்கு நடுவே கொடுத்து அப்படியே அசந்து தூங்கிட்டாங்க. இப்போ ஒரு நபித்தோழர் தேடி வராங்க. அந்த நபித்தோழர் பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ், ஆயிஷாமா அல்லாவுடைய ஒரு மனைவி யாரும் முகம் பார்க்க மாட்டாங்க, அவங்களோட பேச்சும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மூமிகளின் தாய் ஆயிடுவாங்க. அப்படி இவங்க டக்குன்னு பார்த்துன்னு சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் அந்த ஒட்டகத்தை தட்டுறாரு. ஒட்டகம் அப்படியே மடங்கி காலை மடக்கி உட்காருது. ஆயிஷாமா மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போ படை ஒரு இடத்துல போய் தங்கி நிற்கி, அங்கே போய் ஆயிஷாமா சேர்ந்துட்டாங்க. இதுக்கிடையில் பெரிய கிளப்பி விட்டுட்டாங்க. ஆயிஷாமா கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. பெரிய வதந்தியை பரப்பிட்டாங்க. இந்த வதந்தியை பரப்பியதில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆயிஷாமாவோட சொந்தக்காரங்களே. அதாவது ஆயிஷாமாவோட தந்தை தானே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட தந்தை தானே. அவங்களும் சொந்தமான மிஸ்தக் என்னும் நபித்தோழர் இருந்தார். மிஸ்தக் நபித்தோழர் இருந்தார். அவரும் என்ன பண்ணிட்டார், அவரும் சேர்ந்து இந்த அசிங்கமாக வெளியே செய்தியை பரப்பி விட்டார். இந்த செய்தியை அபூபக்கரை கேள்விப்பட்டுட்டு, இந்த மாதிரி இவன் என்கிட்ட வாங்கி தின்னவன், இவனை எவ்வளோ தர்மம் செஞ்சுருக்கேன், இவன் இந்த மாதிரி என் பிள்ளையவே இந்த மாதிரி அவதூறு சொல்லிட்டான், அதுவும் இறைத்தூதர் மனைவியை அவதூறு சொல்லிட்டான், இனி அவனுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். சத்தியம் பண்ணிட்டார், அல்லாஹ் மீது ஆணையாக இனி நான் அவனுக்கு மிஸ்தக் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்ட்டார். என்ன நடந்தது தெரியுமா? நம்மளால அப்படி தானே செய்வோம். இப்போது நீங்கள் யாரோ ஒருத்தர் ரொம்ப நெருங்கி உதவி செய்கிறீங்க, ஆனால் உங்களை பற்றி தப்பாக வெளியே அதே ஆள் சொல்லிவிட்டு அப்படின்னா அவங்க மனசு எப்படி இருக்கும்? இனி அவன் முகத்திலே முழிக்கக்கூடாது. உண்மை யதார்த்தமாக நம்ம நம்ம மனிதனாக தான் நடந்துக்கிடுவோம். ஆனால் அல்லாஹ் 9வது அத்தியாயம் 24வது வசனம் குர்ஆன் வசனம் இறங்குச்சு. உங்களில் செல்வம் கொடுக்கப்பட்டோர் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஏழை உறவினர்களுக்கும் தான் தந்த செல்வத்திலிருந்து ஒருபோதும் பிறருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம்னு குர்ஆனில் ஒரு வசனம் பொதுவாக தான் இறங்கிச்சு. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதுட்டார். ஏன்னா இந்த மிஸ்தக்கு இனி உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுதான், உங்களுக்கு யாருக்கா வசதி வந்துட்டுன்னா நீ ஏழைகளை அனாதைகளை உறவுகளை புறக்கணிக்காத, நீ கொடுன்னு சொல்லிட்டான். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? இந்த வசனம் தனக்கு இறங்கியால் நினைச்சார். அழுதார். அழுதுகிட்டே போய் மிஸ்தக்கு கையை பிடிச்சி என்னை மன்னிச்சுக்குங்க, தப்பு செஞ்சது யார்? அவர் சொந்த மகளையே அவதூறு பரப்புனார். ஆனால் இவங்க போய் அவர் கையை பிடிச்சிட்டு மிஸ்தக் அல்லாஹ் வந்து ஆணையாக அல்லாஹ் எனக்கு ஆயிலும் செல்வத்தையும் வந்திருக்கும் காலமெல்லாம் உமக்கு நான் உதவி செய்வேன் என்று செஞ்சாங்க. கையை பிடிச்சிட்டு உதவி செய்வேன்னு சொல்லி திருப்பி சத்தியம் பண்ணாங்க. இதுதான் முஸ்லீம்களுடைய பண்பு. தனக்கு கேடே செஞ்சாலும் அவனுக்கு கொடுக்குற நல்லறத்தை நிறுத்திடக்கூடாது. நான் நம்மளாக தான் இருக்கணும். நான் நல்லவன் தானே, நான் கொடுத்துட்டே இருப்பேன். அவன் கெட்டவன் என்னும் பேசிட்டு போகிறான். அவன் கெட்டவன் எதையும் பேசிட்டு போயிடான். நான் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதான் இஸ்லாம். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய உள்ளே வரும். நமக்கு வேண்டாத எதாவது பேசிடுவாங்க. நம்ம மனசு உடனே என்ன செஞ்சிடும், காயப்பட்டு அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். நபி வழிகாட்டுவது அப்படி இல்லை. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கூட நிற்கிறாங்க. ஒரு நாள் ஒருத்தர் வேகமாக வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு சண்டை போடுறாரு. சண்டைனா கடுமையாக போட்டுகிட்டே இருக்காரு. திட்டுறாரு. அபூபக்கர் அமைதியாக பதிலே சொல்ல முடியாது, அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே திட்டுறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க வார்த்தை வித்தியாசமாக விடுதான். இன்னும் கொஞ்சம் அவரை கோவப்படுத்தி வார்த்தையில் கடினமாக விட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு பதில் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவள்கிட்ட அங்கே பக்கத்தில் நின்னாங்கல்ல, அபூபக்கர் பதில் சொன்னோன்னு எல்லாத்தோடு வெளியே போயிட்டாங்க. டக்கு நகர்ந்து போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்னடா இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு கட் பண்ணி இடத்த விட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் திடீர்னு இந்த இடத்த விட்டு போனீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, அபூபக்கர் நீங்கள் உங்களை பகைவன் திட்டினான், அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. நீங்கள் எது வரைக்கும் அமைதியாக இருந்தீர்களோ உங்களுக்கு பதிலாக மலக்குமார்கள் பதிலளித்தார்கள். எப்போ நீங்கள் கோபப்பட்டு அந்த சைத்தான் வந்து விட்டானோ, சைத்தான் இருக்கும் இடத்தில் நபிக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி வார்த்தை கவனி, இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா?
நம்மளை யாராவது வந்து வல்கராக கோசம் திட்டிகிட்டே இருப்பாங்க. உங்கள் மாமியாரே திட்டுதான் வச்சுக்கணுங்க, அமைதியாக சாமி இருங்க, பதில் கொடுக்காதீங்க. பதில் பெண்களுக்கு மாமியார் தான் திட்ட, வேற யாரும் திட்ட போகிறா? அழகுதான் கோவத்தை சொத்து பங்குல நாத்தனாக்காரி வேணால் கத்தலாம், வேற யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு அமைதியாக இருந்துங்க. உங்கள்ட்ட நியாயம் இருந்தால் அமைதி காத்துக்கிடுங்க. உங்களுக்கு பதிலாக வானவர்கள் பதிலளிப்பார்கள். கோவப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சைத்தான் வந்து விடுவான். நவீன் சுன்னத் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? சகிப்புத்தன்மையாக இருப்பது. நவீன் சுன்னத் என்பது சகிப்புத்தன்மையாக இருப்பது. தும்மல் போட்டால் என்ன சொல்லணும்? தும்மல் போட்டால் சரி, ஓகே. பதில் சொல்கிறவங்க அப்புறம் அவங்க யுகதீக்குமில்லா இஸ்ரேல் பாலன். இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்கிறோம்பா. இது சுன்னத்தில் வர்றது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு நபி தொடர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இன்னொருத்தர் தொழுதுட்டு உட்காந்து தஸ்மி செஞ்சுக்கிட்டே இருக்கார். திரும்பி தும்மல் போட்டார். தொழுதுட்டு உட்கார்ந்தாரு, தும்மல் போட்டார். ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்து நபி தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் தோழருக்கு தும்மல் போட்டார், நீங்கள் துவா செய்யலான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணு சிவந்துட்டு, இவர் வந்து அல்லாஹ்க்கு நன்றி சொல்லலை, இவர் தும்மல் போட்டார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை, இவருக்கு நான் எப்படி துவா செய்வேன்னு கேட்டாங்க. சொல்ல அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ முக்கியம் தெரியுதா? அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீமான பிள்ளைகள் கட்டாயம் சொல்லணும். கட்டாயம். அது நன்றிக்குரிய விஷயம். இது வந்து புகழ்கிற விஷயம் இல்லை, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி அடைச்சி பாருங்கள். ஒரு நேரத்தில் எப்படி மூச்சு திணறிட்டு வரும்னு பாருங்கள். அந்த தும்மல் அவ்வளோ பெரிய உடல் ஆரோக்கியத்தின் அடையாளமாக. தும்மல் என்பது 160 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த அடைப்பு வெளியேறும். 160 கிலோமீட்டர் வேகம். ஒரு புயலோடைய தாக்குதல். ஒரு புயல் வந்து 160 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும், பார்த்துறீங்களா? அதான் பெரிய அளவு சூறாவளியாக மாறும். அவ்வளவு ஸ்பீடில் உள்ளேருந்து செய்யும். உள்ள பிளாக்கை எடுத்துகிட்டு வரும். நுரையீரலேருந்து அந்த பிளாக்கை எடுத்துகிட்டு வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆரோக்கியத்தின் அடையாளம் தான் என்னது? அந்த தும்மல். ஆக என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். வாழ்க்கையில் நபி வழி என்பது நம்ம ஒரு பாட்டை வச்சுக்கணும். நான் மௌத்து கபர் 15 வரைக்கும் சொல்லியிருக்கேன். நான் கண்டினியூ பண்ணுதேன், வேணாம் சரியா? கண்டினியூ பண்ணுதேன். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் நபி வழியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் எங்கே போயிருக்குன்னா, அதனால தான் இஸ்லாம் வந்து சின்ன சின்ன கல்லாக வச்சு கட்டப்பட்ட பெரிய மாளிகை. அது சின்ன சின்ன கல்லாக அழகிய விலை மதிக்க முடியாத கற்கள், சாதாரண கல் இல்லை, விலை மதிக்க முடியாத இது போன்ற நற்பண்புகளால் நிறைந்த கற்களால் கட்டப்பட்ட அழகிய உயர்ந்த மாளிகை தான் என்னது? இஸ்லாம். அதனால் அதை வந்து நம்ம அணுவாக ரசிக்கணும். இப்போ இஸ்லாத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கா, இப்படிலாம் சொல்லியிருக்கா. இங்கே ருமால் கர்ச்சீப் இருக்குல்ல, கைக்குட்டை, அது ஒரு முஸ்லீம் கையில் கேரி பண்ணணும். யாருமே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் கேரி பண்ணுங்க. முஸ்லீம்ஸ் எங்கே போனாலும், சபையில் விருந்துக்கு போனாலும் சரி, கர்ச்சீப் கையில் வச்சுக்கிடுங்க, எப்போவுமே கட்சி வச்சுக்கணும். ஏன்னால் சொர்க்கத்தில் வந்து ஒரு கைக்குட்டை கொடுக்கப்படும். அதற்கு சமமாக அந்த பூமியில் எதுவும் இல்லையா? இந்த பூமியிலேயே எதுவுமே கிடையாது. அப்படின்னா சொர்க்கத்தில் கூட என்ன இருக்குது? கைக்குட்டை இருக்குது. அதை ஒரு முஸ்லீம்ஸ் வந்து அவனுடைய தன்னுடைய அடையாளத்தில் ஒன்று நினச்சிக்கணும். அவன் கட்டாயம் கைக்குட்டை கர்ச்சீப்பை கையில் ஹேண்டில் பண்ணும். இதை நீங்கள் ஈஸியாக கருதிட வேண்டாம், சரிங்களா? அதே போல் கைகளை கழுவுறோம்ல, கைகளை கழுவுவது வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை கழுவுவது வந்து அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய ஒன்று. சட்டு எவ்வளோ பசி வேணால் இருக்கலாம், சாப்பாடு டப்புன்னு கையை வச்சிடக்கூடாது, கையை வைக்கக்கூடாது. அதே போல் தூங்கி எழுந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தூங்கி எழுந்தவுடன் உங்கள் கைகளை சுத்தம் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இரவு உறக்கத்தின் கைகள் எங்கிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீங்க. தூக்கத்தில் அங்கங்கே அறியாமல் கொசு கடிக்கும், ஏதாவது பூச்சி அடிச்சிருவோம், அதோடைய விஷ நீர் கையில் இருக்கும். படமாக தூக்கத்தில் வந்து கண்ணை கசக்கிட்டீங்க வைங்க, இந்த கண்ணு சம்மந்தனாக ஊரில் எடுத்து விட்டுருக்கும். ஏன்னா அந்த கையை வச்சு தேய்ச்சிருப்போம் நம்ம. அது அல்லாஹ்வுடைய உத்தரவு சொன்னாங்க. எழுந்தவுடனே கைகளை போய் என்ன செஞ்சுருங்க? முதல்ல கழுவுங்க, நாசியை சுத்தம் செய்யுங்க. ஏன்னா சைத்தான் பிடரில் 3 முடிச்சு போட்டு விட்டுருவான். அப்படின்னா கைகளை சுத்தமாக வைப்பது ஒரு முஸ்லீமுடைய பண்பு. எப்போதுமே ஒரு முஸ்லீம் கை அப்படின்னா நீட்டாக உழு செஞ்சு கையை அழகாக வச்சுக்கணும். நகங்கள் வந்து இருக்குல்ல, நபின்னு சொன்னால் நகங்களை வெட்டுவது அது வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஒன்று வேண்டாம், அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஒரு நகத்தை அப்படி எடுத்து அதை வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஜூம் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சாப்பாடே உள்ளே போகாது, சாப்பிடவே மாட்டோம் நம்ம. அவ்வளவு அருவருப்பான கிருமிகள், மோசமான கிருமிகள் அந்த நகத்துக்குள்ளே இருக்கும். அதை வாரந்தோறும் நெஞ்சிடணும், நம்ம சுத்தமாக எடுத்துருக்கோம்.
இது ஜும்மா தினத்தன்று கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. நபின்னு சொன்ன குரானில் இல்லை, நபி ஸல்லல்லாஹு வலியுறுத்தியது. என்ன செஞ்சிடும், நம்ம கம்பல்சரியாக வாரத்தில் ஒரு நாள் அந்த நகங்களை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அதை மறக்காமல் பிள்ளைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பிள்ளைகளே உங்களுக்கு அம்மா நகத்தை வெட்டி விடுமா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும், நபின்னு சுன்னத்துன்னு சொல்லி அதை சுகாதாரத்திற்கும் தூய்மைக்கும் அடையாளமான விஷயங்கள் நிறைய நபியின் சுன்னத்தில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்து இதில் தொடர்ச்சியாக நான் சொன்னேன், மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டு துவா செஞ்சுட்டு கரையேறுகிற வரைக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து நிறைய பேசுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாலை பொழுதில் அவனது மார்க்கத்தை அவனை பற்றி பேசுவதற்கு, இறை தூதரை பற்றி பேசுவதற்கு பாக்கியத்தை தந்தான். அல்லாஹுக்கு எல்லா புகழும். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.